செல்வங்களை இனிமேல் கொஞ்சம் மொத்தமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போச்சுல்லவா, அந்த செல்வங்களை திருப்பியும் சேர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் அவருக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 12ல் வரும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலங்களாக. ஒரு மனுஷன் நல்ல வேலை செய்கிறனா, அதாவது வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் புது முயற்சிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. புதிய பிஸ்னஸோ வேலையோ வீடோ ஏதோ ஒரு வேலை நம்ம அடிஷ்னலாக செய்ய போகிறோம். விவசாயமாகட்டும், ஒரு எல்லாமே நம்மளுக்கு ஒரு அமைப்பு எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா புதுமை என்று சொல்லக்கூடிய 20 தேதிக்கு அப்புறம், இந்த ஆணி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு. நம்ம கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அவர் நம்ம சுக்கிர பகவான் கூட 20 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்த கடகத்துக்கு செல்லும் போது நல்ல அமைப்போடு உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியமாகவும் புதனும் செல்லக்கூடிய காலங்களாகவும், அவரும் புத பகவானும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்பெயர்ந்து நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய காலங்களாகவும் செல்வங்கள் நம்மளுக்கு இருக்க போதுங்க. தொடர்ச்சியாக செல்வங்களும் இருக்கும், விரயம் இருக்கும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த செலவு வரவு இது மட்டுமே நம்மளை வாழ்வில் துரத்தி கொண்டே இருக்குது ஐயா. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லாமே வரவு வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் போயிட்டு செலவினங்களாக நாம் துரத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் அப்படி தான் பிடிச்சிட்ருக்கோம். ஏன்னா புலிவாலை பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுமாரி தான் ஓட்டி ஆகணும், வேறு வழியும் கிடையாது. இந்த மாதம் நல்ல அமைப்போடு நம்மளுக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய புண்ணியம். நம்ம ராசிநாதன் இது வரைக்கும் விரயத்தில் தான் இருந்தார். அவரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், ஒன்றும் தொந்தரவு கிடையாது சுவாமி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான். சூரிய பகவான் 3ஆம் அதிபதி நம்ம வீட்டில் இந்த மாத தொடக்கத்திலே வரும்பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றம், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஒரு மனுஷன் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தினாங்கன்னா அதுதான் முக்கியமானது. அந்த சூரியன் வந்தாவே ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம், அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய பாக்கியம் அல்லது சுபகாரியங்களில் தலைமை ஏற்று நடத்தணும். ஒரு மனுஷன் 12ஆம் இடத்துல நாம் தான் எடுத்து செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நம்ம இல்லறத்தில் செய்ய போகிறோம். நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது நம்ம குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கோ நாம் பொறுப்பாளராக இருந்து அந்த தலைமை பொறுப்பாளராக இருந்து கௌரவம் படக்கக்கூடிய காலமாகும். இனிமேல் அந்த தலை கனிவு என்பது நம்மளுக்கு கிடையாதுங்க. அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முழுவதும் அனுபவித்த நீங்கள் இனிமேல் தலைகுனிவு என்பது சொல்லக்கூடிய அளவுக்கு இனிமேல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வரவு தரக்கூடிய அமைப்பாக நம்ம வீட்டிலே இருக்கும். செல்வங்களை இனிமேல் கொஞ்சம் மொத்தமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போச்சுல்லவா, அந்த செல்வங்களை திருப்பியும் சேர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் அவருக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 12ல் வரும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலங்களாக. ஒரு மனுஷன் நல்ல வேலை செய்கிறனா, அதாவது வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் புது முயற்சிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. புதிய பிஸ்னஸோ வேலையோ வீடோ ஏதோ ஒரு வேலை நம்ம அடிஷ்னலாக செய்ய போகிறோம். விவசாயமாகட்டும், ஒரு எல்லாமே நம்மளுக்கு ஒரு அமைப்பு எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா புதுமை என்று சொல்லக்கூடிய 20 தேதிக்கு அப்புறம், இந்த ஆணி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு. நம்ம கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அவர் நம்ம சுக்கிர பகவான் கூட 20 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்த கடகத்துக்கு செல்லும் போது நல்ல அமைப்போடு உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியமாகவும் புதனும் செல்லக்கூடிய காலங்களாகவும், அவரும் புத பகவானும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்பெயர்ந்து நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய காலங்களாகவும் செல்வங்கள் நம்மளுக்கு இருக்க போதுங்க. தொடர்ச்சியாக செல்வங்களும் இருக்கும், விரயம் இருக்கும், வரவும் இருக்கும், செலவீனங்களும் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்புடைய காலமாக இருக்கக்கூடிய காலங்களாகவும், திருவாதுரை புனர்பூசம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு சற்று இப்பொழுது நல்ல ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய காலம்தான். திருவாதிரையாகட்டும் புனர்பூசம் ஆகட்டும். ஏன்னா அவங்க அதிகப்படியான துன்பத்தை இன்னமும் அனுபவிச்சு தான் இருக்காங்க. அஷ்டமத்து சனியே முடிஞ்சால் கூட இன்னும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவையெல்லாம் மாறக்கூடிய காலங்கள் இதோ வந்து கொண்டிருக்குது. ஐயா, சனி பகவான் தான் கொடுக்கணும், குரு பகவான் தான் கொடுக்கணும் இல்லை, மற்ற கோள்களும் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எவ்வியாக கொடுக்கும். அதை விட அழுத்தமாக கொடுத்துட்டு போவாங்க. அவங்க தேவைக்கு என்ன முத்திரையோ அதை கொடுத்துட்டு தான் போவாங்க. அதனால் பிரச்சனை தர தேவையில்லை, நீங்கள் பிரச்சனையும் பட தேவையில்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி சந்திரன்வா 15 நாட்கள் வருமானம், 15 நாட்கள் இல்லை அப்படின்னு சைலண்ட்டாக போகும்.
அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த மாதம் உயர்ந்து காணக்கூடிய காலங்களாகவும், செல்வங்கள் சேரக்கூடிய காலமும், கல்வி தரத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட போது முதல்ல கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தையும், அதாவது உயர்நிலை கல்வி என்று சொல்கிறோமில்ல, ஒரு எம்பிபிஎஸ்ஓ அல்லது பிஎஸ்சி டிகிரிலாம் முடிக்கிறோம் பாருங்கள். நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது அவங்களுக்கு மிதனராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வித்தரம் உயர்ந்து தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. வீடு சார்ந்த விஷயங்களில் நம்ம முன்னெடுக்க போகிறோம். அந்த வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான யோமர்தம் பண்ணக்கூடாது, அல்லது வீடு கட்டி முடிக்கக்கூறதுக்கான பாக்கியங்கள் கெடுப்படுப்பது. சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறப்போகுது. சுற்றும் சூழ வந்திருந்து சொல்ல மணமக்களை வாழ்த்து வருள வேண்டுகிறோம் என்று சொல்கிறோமில்ல, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது கைகூடக்கூடிய பெண்களுக்கு, ஐயா மிதுனராசி பெண்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் சுவாமி. நல்ல அமைப்போடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாக ஒவ்வொரு மாதம் நம்மளுக்கு காணப்போகிறோம். அதாவது வரவுக்கேற்ற செலவினங்கள் கண்டிப்பாகவும் இருக்கும், வரவும் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய காலங்களாக ஒரு நல்ல வீடோ நல்ல வசதியும் இது வரைக்கும் சேமித்து வச்சுட்டோம். அந்த சேர்த்தது ரூபாவை தயவு செய்து எடுத்து நாம் சேமிப்பன் பிற்காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதனா ஒரு பயன்பாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கள யோகம் பெரும்பொழுதெல்லாம் 12ஆம் இடத்தில் ஏறும்போது நம் வாய்ப்புகளை தேடித்தரும். அதாவது செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். நல்ல முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன். நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம். இது வரைக்கும் நோய் நொடி ஏதேனும் இருந்தால் இந்த மாதம் நாம் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போய்டும் ஐயா. ஏதோ ஒரு மருந்து சார்ந்த விஷயங்களோ நாம் எடுத்து சித்தாவோ ஆயுர்வேதமோ அலோபதியோ எடுத்துக்கின்னு அதிலிருந்து நம்ம அந்த பிடிப்பான அமைப்பு இருக்குது. ரொம்ப படித்துட்ருக்குன்னு அந்த நோய் சொல்லும் இல்லை, அந்த நோய் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம், அதாவது உஷ்ணம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. சளி தொல்லை கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சாமி. மற்றபடி உங்கள் வாய்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலக போதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு இறைவன் எடுத்து செல்கிற மாதிரி தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது. நம்ம ராசிநாதனை வைத்து தான் சொல்ல முடியும். ராசிநாதன் வாங்கக்கூடிய பார்வை, அவருடன் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே நன்றாக இருப்பதாலையும், சூரியன் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு சூரியன் வந்ததால் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு உடம்பு எடுத்துக்கும். கொஞ்சம் ஜுரம் சார்ந்த விஷயங்களோ அல்லது உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணக்கூடிய காலங்களாகும். அதுதான் இந்த உடல் உபாதைகள், சிறு உடுதல் உபாதைகள். ஏன்னா ஓய்வில்லாமல் உழைப்பது அல்லது அந்த உணவு ஃபுட்டு நாம் அதேமாதிரி எடுத்துக்கினா அந்த பிரச்சனையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டாகவும் இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் மிதுன ராசிக்கு கிடையாது. ஏற்றமும் இறக்கமும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். வாழ்வில் அடுத்த நடவடிக்கை எடுத்து சொல்லக்கூடிய காலங்களாகும். இப்பொழுது நம்மளுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு நல்ல பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த வக்கரகதி காலத்தில் இன்னும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலங்களாகும். இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப் போதுங்க. நம்ம மனம் சார்ந்த விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயம், தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும், தந்தையாரின் உடல்நிலை நல்லா இருக்க போது அமைப்பெல்லாம் நன்றாக இருக்குது ஐயா. இனிமேல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளோ அல்லது தொல்லை சார்ந்த விஷயங்களோ, கடன் தொல்லைகள் விலகக்கூடிய காலங்களாகும். அதுக்கான பிரச்சனை எதனா இருந்தால் பேங்க் லோன் எதனா ஒன்று போட்டு பிரச்சனையிலேருந்து நாம் விலகிட்டு நாம் குறைந்த வட்டியின் மூலியமாக நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலம். புதிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய காலம் ஐயா. கண்டிப்பாக இந்த மாதம் புதிய பிஸ்னஸ் எதனா தொடங்க தான் தரும். வேலை இல்லாதவருக்கு சொல்கிறேன் ஐயா. மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தலைகுனிந்து வாழக்கூடிய காலங்கள் இல்லை. நல்ல முன்னேற்ற பாதைக்கு இறைவன் எடுத்து சொல்லக்கூடிய காலகம் இந்த நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும், அந்த ஏழுமலையான் வெங்கடகிரிநாதன் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையானை வணங்கி வர கோவிந்த நாமத்தை எந்நேரமும் சூதிக்கொண்டு வருங்க. உங்கள் பிரச்சனை தரும் வழக்கில் பிரச்சனையில் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாகும். திருப்பதி சென்று வரும் அந்த அரங்கநாத பெருமானை வணங்கி வரவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.